morning to all the dignitaries on the stage and off the stage. Dignitaries என்ற வேர்டை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். Dignitariesனா person who hold an important position. ஸோ ஸ்டேஜில் இருக்கிற எங்கள் சேர்மேன், வைஸ் சேர்மேன், பிரின்சிபல், ஜெயந்தஸ்ரீ மேம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய முக்கியமான பொசிஷன்னா பெற்றோருன்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பொசிஷன் தான். ஸோ அதனால தான் ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்டரிஸ்க்கும் ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிற டிக்னிட்டரிஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த டிக்னிட்டரிஸ் இங்கே அரங்கத்தில் நிறைஞ்சிருந்து அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட இறைவனோட ஆசையோட இன்று முதல் கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Congratulations to all our Mangai angels, as our principal would say, to begin your college life. And then moving to our parents, இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மங்கையர்க்கரசி குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இன்று முதல் நீங்கள் வருவதற்கு எங்களுடைய நன்றிகள். நான் ஏன் குடும்பம்னு சொல்கிறேன்னா, மங்கையர்க்கரசி கல்லூரின்னு சொன்னால் நம்ம உறவு அடுத்த 3 வருடங்களிலோ 5 வருடங்களிலோ முடிஞ்சிடும். பட் குடும்ப நபர்னா உங்கள் குழந்தைங்களுடைய வெற்றியை உங்களோட வாழ்க்கை முழுக்க கொண்டாட நாங்களும் காத்திருக்கிறோம் என்று சொல்கிறதுக்காக தான் நான் குடும்பம் என்ற வார்த்தையை சொன்னேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எத்தனை தாய்மார்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பெண் குழந்தை 25 வயது வரைக்கும் 2 ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஒன்று டாட்டர்ன்ற ரோலு, இன்னொன்று ஸ்டூடெண்ட்ன்ற ரோல். இந்த 2ஐயும் தாண்டி அந்த 25 வயது வரைக்கும் அவங்க ப்ளே பண்ணுறதுக்கான ரோல் பெருசாக இருக்காது. பட் அதுக்கப்புறம் 25 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே ஏராளமான ரோல்கள் அவங்க திருப்பி ப்ளே பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒய்ஃப், டாட்டர் இன் லா, ஒர்க் பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாயி, அப்புறம் ஒரு குழந்தைக்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரோல் அவங்க மேலே சுமக்கப்படும். அதை நிறைய பேர் சமாளிச்சிடுறாங்க, நிறைய பேர் சமாளிக்க திணறுவாங்க. ஸோ இது மாதிரி திணறினவங்க, கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல. பட் அதில் நானும் ஒரு பெண். அப்படி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னால் சமாளிக்க முடியலன்னு என் தாய்கிட்ட நான் சொல்லும்போது, வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ பாரு, உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அதில் பதில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோவில் இருந்த அந்த குரல், அந்த வார்த்தையோடைய அழுத்தம், இது எல்லாமே எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பிளெஸிங்ஸாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. அந்த வேர்ட்ஸ் அந்த நிமிஷத்தில் எனக்கு அது ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் நான் தேங்க் பண்ணிவிட்டு நான் அந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து மீண்டு வந்துட்டேன். பட் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குரல் யாருடையது, அது யார் பேசியிருப்பா, ஏன்னா அது யாரோ ஒருத்தருடைய ஸ்பீச்சில் கட் பண்ண ஒரு சின்ன கிளிப்பிங் தான். ஸோ அது யாருடையதாக இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்தா அவங்களோட இன்ட்ரடக்ஷன் அந்த வீடியோவில் இல்லை. நன்றி சொல்லும்போது அவங்க பேரை சொல்லலை. அப்புறம் வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது சின்னதாக ஓரத்தில் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் போட்டிருந்தது. ஸோ இது வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே மேம், நான் மேமோடைய பெரிய ஃபேனுன்னு தெரியும். பட் இதுதான் நான் மேமை கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம். ஸோ அன்னையிலேருந்து யூடியூப்பில் ஃபுல்லாக மேமோடைய வீடியோஸுக்கு நான் அடிமை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சருடைய பேச்சை இந்த மேடையில் 2வது முறையாக கேட்குறதுக்கு அது என்னுடைய பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஆர் ஃபேக்கல்டி டீம் அண்ட் ஹெச்ஓடிஸ். இந்த காலத்துலலாம் கல்யாண பத்திரிக்கையே வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு கல்யாணத்துக்கு வந்துடுங்க, இல்லை நீங்கள் கல்யாணத்துக்கு வரலைன்னாலும் பரவாயில்ல, இந்த மொய் அமௌண்ட்டை ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு QR கோடையும் சேர்த்தே அனுப்பிடுறாங்க. ஆனால் நேற்று நீங்கள் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருவிழா கோலம் தாங்க. ஆளாளுக்கு ஃபோனை வச்சுட்டு ஒவ்வொரு பேரண்ட்டையும் கால் பண்ணி, நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே வச்சுருக்கோம், வந்துருங்க, குடும்பத்தோடு வந்துருங்க, இது உங்கள் பொண்ணுடைய முக்கியமான தருணம், நீங்கள் எல்லோரும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி எங்களுடைய ஃபேக்கல்ட்டி டீமாக இருக்கட்டும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. பேசி முடிச்சுட்டு எங்ககிட்ட கொடுத்த ரிவ்யூ, எங்கள் பொண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸ் வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த அட்மிஷன் நேரத்தில் உங்களோட அவங்க ஒரு 5 நிமிடம் இல்லைனா 10 நிமிடம் தான் பேசியிருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க எப்போ உங்கள் குழந்தைங்களை தத்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லும்போது எங்கள் குழந்தைங்க வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது என்னால் அந்த பேச்சில் இருக்கிற அழுத்தத்தை உணர முடிஞ்சது. அதாவது ஃப்ரெஷர்ஸை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரெஷர்ஸை வழி நடத்துகிறதா இருக்கட்டும், அதை எங்களுடைய ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸும் சரி, ஃபேக்கல்ட்டி டீமும் சரி, ப்ரொஃபஷனாக மட்டும் பார்க்கல, பேஷனாக பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு டீம் கிடைக்கிறதுக்கு மங்கையர்க்கரசி கொடுத்து வச்சுருக்கணும், மங்கையர்க்கரசியுடைய மங்கை ஏஞ்சல்ஸும் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு all the faculty team here. Then students, டென்ஷனாக இருக்கீங்களா? மேம் டீன் அகாடமிக்ஸ்ன்னு வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. மேம் என்ன படிக்கணும், எப்போ படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு போட போகிறாங்கன்னு நினச்சிங்களா? உங்கள் பயமே வேண்டாம்.
இன்றைக்கி பீயிங் த ஃபர்ஸ்ட் டே காலேஜை விட்டு நீங்கள் போகும்போது என்னால் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையோட மட்டும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அடுத்த 3 இயர்ஸ் உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிடும். ஸோ உங்களோட எந்த எமோஷன்ஸாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அந்த நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு என் கூட ஒரு சின்ன ரேஸ் வரீங்களா? ஓடலாமா? பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இப்படியே இந்த பக்கமாக போனோன்னா காலேஜ் கேம்பஸ்க்கு பின்னாடி வைகை ரிவர் ஓடுது. வைகை ஆற்ற வருஷம் பூராவாக தண்ணி ஓடுது. இப்போ நல்லா காஞ்சி போய் தான் இருக்குது. அதில் இறங்குறீங்க, சரியா? இறங்கிட்டு ஒரு 15 நிமிஷத்தில் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓடுறீங்க. இந்த பந்தயத்துக்கு யாராவது ரெடியா? இந்த அந்த பக்கம் எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது, மேம் 2 நிமிஷம் ஓடினாலே நான் மயங்கி விழுந்துருவேன் மேம்னு. ஏம்மா இந்த பக்கமும் எனக்கு கேட்டுருச்சு, மேம் நான் ஓடணும்னு நினச்சாலே மயங்கி விழுந்துருவேன்னு. கரெக்டா? பட் உங்கள் யாரையும் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, இனிமேல் தான் உங்களோட பழக போகிறேன். பட் நான் அடித்து சொல்கிறேன், இங்கே இருக்கிற இந்த 1000 குழந்தைகளும் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. நான் கொடுத்த அந்த 15 நிமிஷம் கூட தேவையில்லை, அதுக்கும் கம்மியாக கண்டிப்பாக அவங்களால ஓட முடியும். எப்படி தெரியுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 2 நாள் சாப்பிடாத ஒரு சிங்கம் இருக்குல்ல, அதை உன்னைய துரத்த சொல்லிடுறேன், அப்போ ஓடிடலாமா? கண்டிப்பாக ஓடிடுவீங்க. அதாவது கடவுள் நம்மளுக்கு பயங்கர சக்தி, அணுசக்தியெல்லாம் விட பயங்கர சக்திகள் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம உடலுக்குள்ளே இருக்குன்னே தெரியாமல் நம்ம எப்போ பார்த்தாலும் கடவுள் என்னை இப்படி படைச்சிட்டாரு, எனக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கடவுளை குறை சொல்கிறதுலையே நம்ம லைஃப்பை ஓட்டிடுறோம். அட்ரினலின் ஹார்மோன்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு ஒரு ஹார்மோன் கொடுத்துருக்காரு. அந்த நிறைய ஹார்மோன்ஸ் உடம்புல ஓடும். அதில் அது உற்பத்தி ஆக வேண்டிய நேரத்தில் உற்பத்தி ஆக வேண்டிய அளவில் அது உற்பத்தி ஆச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ இந்த ஹார்மோன் மட்டும் எப்பயுமே உற்பத்தி ஆகாது. அது எப்போ உற்பத்தி ஆகும்னா, ஒரு த்ரெட் சிச்சுவேஷன் நம்மளை காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னு ஒரு த்ரெட் சிச்சுவேஷன் நம்ம மைண்டுக்கு ஏற்றினோம் அப்படின்னா சர்வைவல் மோடுன்னு ஒன்று நம்ம பாடி வந்து டியூன் ஆகுமா. அந்த சர்வைவல் மோடுக்கு போயிடுச்சுன்னா இந்த அட்ரினல் ஹார்மோன் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்டை ஃபாஸ்ட்டாக பீட் பண்ண வைக்கும். ஹார்ட் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுதுன்னா பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ எல்லா நரம்புகள்லையும் இரத்த ஓட்டம் அதிகமாகி எந்த உறுப்பு உங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தேவைப்படுதோ அந்த உறுப்புக்கு அளவுக்கு அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் அனுப்பிட்டு மித்த உறுப்புகளுக்கெல்லாம் தேவையான அளவு மட்டும் அனுப்பும். அப்போ கால்களுக்கு எப்பயும் போகிற பிளட் சர்க்குலேஷனை விட அதிகமான பிளட் சர்க்குலேஷன் போகும். அப்போ ஒரு ஓட்டம் ஓடுவீங்க பாருங்கள். நீங்கள் ஓடினது யாராவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா, நானா இப்படி ஓடுனே, சரி எனக்குள்ளே ஏதோ ஆவி பூந்துருச்சு போல், அதான் நான் அப்படி ஓடி இருக்கேன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இதே சர்வைவல் மோடை தான் ஒரு சிங்கம் துரத்துனா நீங்கள் பயன்படுத்தும் போது இதே மாதிரி 1008 சேசிங் நம்மளுடைய தினம் லைஃப்பில் ஒவ்வொரு நொடியும் ஃபிசிக்கல் சேசிங்காக இருக்கட்டும், மென்டல் சேசிங்காக இருக்கட்டும், அத்தனை சேசிங் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்துக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா எப்போயுமே உங்கள் சர்வைவல் மோடை வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வைங்க. உங்கள் அட்ரினலின் ஹார்மோனை உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வைங்க. அப்படி பண்ணும்போது நான் இது படித்தா தான் என்னால் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும்னு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் அந்த மோடை ஆன் பண்ணிட்டீங்கன்னா படிக்கிற டைம் கொஞ்சமாக இருக்கும், டக்குன்னு படிச்சிருவீங்க. ஏன்னா ரெட்டை ஓத்தம் தான் மைண்டுக்கு நிறையா போகுது. ஸோ அதிகமாக படிச்சிருவீங்க. படித்தது எதுவும் மறக்காது. அதை கரெக்டாக அப்ளை பண்ணிடுவீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எஃபெக்டிவான ஒரு லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணலாம். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்விட்ச் ஆன் யுவர் சர்வைவல் மோட் ஃப்ரம் திஸ் மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு அவர் பேரண்ட்ஸ். ஆக்சுவலி பேரண்ட்ஸுன்னு நான் சொல்லும்போது நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கடந்த சில மாதங்களாக வந்து நான் ஒரு சின்ன ஸ்டடி எனக்காக பண்ணிக்கிட்டேன். என்னென்னா, என் குழந்தைகளை நான் எப்படி வீட்டில் மேனேஜ் பண்ணணும். என் குழந்தைங்க இங்கே கூட 2000 குழந்தைகளை மேனேஜ் பண்ணிக்க முடியுது. வீட்டில் இருக்கிற அந்த 2 மேனேஜ் பண்ணுறது பெரிய சேலஞ்சர். ஸோ அதை எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு சின்ன சயின்ஸ் ஸ்டடியை நான் கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கேன். அது இந்த ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரேஷன் கேப். ஸோ அடிப்படையாக இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்கள் நான் உட்பட நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம குழந்தைங்கள் நம்மளுடைய ஜெனரேஷன் அல்ல. நம்ம யோசிக்கிற விதமாக அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே வேறையாக இருக்கும். இதுக்கு உண்மையாக நடந்த ஒரு சின்ன கதை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜப்பானில் வந்து ஒரு கோடீஸ்வரர், அவருடைய பையன் வந்து காரணமே இல்லாமல் எப்பயுமே உம்முனே இருப்பான். அவனுக்கு எந்த டிப்ரெஷனும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் காரணம் எல்லாமே ஒரு டீனேஜர், ஒரு 13-14 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே உம்முனே இருப்பான். ஸோ அவங்க அப்பா என் பையனை எப்படியாவது எப்பயும் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்க வச்சிடணும்னு என்ன பண்ணாருன்னா, அந்த பையனுடைய பிறந்த நாளுக்கு கவர்மெண்ட்டில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஜப்பான் கவர்மெண்ட்டில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்கி அவருடைய பையன் குழந்தையிலேருந்து
சிரிச்ச முகத்தோடு இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மோடில் லைட்ஸ் எல்லாம் வச்சு போட்டாராம். இதுக்கு பெருசாக ஒன்றும் செலவாகலை. நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு பார்த்தா ஒரு 5 கோடி செலவாயிருக்கும் அவருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என் பையன் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக மனசு மாறிடுவான்னு அவளாக இருந்திருக்காரு. இப்போ அந்த பையன் நம்ம ஜெனரேஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி போய் அவங்க அப்பாவை அணைச்சி, எனக்காக நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டிருக்கீங்க, இனிமேல் கவலைப்படாதீங்கப்பா, நான் சிரிச்ச முகத்தோடைய தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? பட் அந்த பையன் அப்படி சொல்லலை. அவன் கூலாக அடுத்த நாள் பேட்டி கொடுத்துருக்கான். அப்பையும் அந்த உம்மனான ஃபேஸோடையே எங்கள் அப்பா அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் அப்பாவுக்கு உண்மையிலேயே நான் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருந்தா இதுக்கு செலவு பண்ண அந்த 5 கோடியை என் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாலே போதுமே அப்படின்னு சொன்னான். இதுதான் இன்றைய தலைமுறை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் உங்கள் குழந்தைக்கு இருக்குன்னு பாருங்கள். அதில் எத்தனை பாயிண்ட்ஸ்னால நம்ம குழந்தைங்களோட நம்மளுக்கு தினம் தினம் சண்டை வருதுன்னும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எப்பயுமே ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளே ஒரே மாதிரி தலை சீவினா அவங்களுக்கு பிடிக்காது. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணால் என்னம்மா ஒரே மாதிரி போடுறீங்கன்னுப்பாங்க. தே எக்ஸ்பெக்ட் சேஞ்சஸ், இனோவேஷன்ஸ், புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும். நார்மல் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் இதெல்லாம் எதுக்கு யாருக்குமே பிடிக்காது. அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. உலகத்தை வந்து எப்பயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போது நாடு நாடாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் பரவாயில்லைங்க, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறது உலகத்தை அந்த ஃபோனில் மட்டும்தான். ஃபோன் மூலமாகவே மொத்த உலகத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு, சோஷியல் மீடியா இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிர் வாழ முடியாதுன்ற மாதிரி இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஹைப்பர் ஆக்டிவ், எப்பயுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, டென்ஷனில், எக்ஸைட்மெண்ட்டில், இல்லைன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது, இது எல்லாமே அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். மல்டி டாஸ்கிங், ஒரு வேலையை ஒரு நேரம் பண்ணால் தூங்கிடுவாங்க. 2-3 வேலைகளை ஒரே நேரம் பண்ணால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதாவது டிவி பார்த்துக்கிட்டே அசைன்மெண்ட் எழுதுறது, பாட்டு கேட்டுக்கிட்டே எக்ஸாமுக்கு படிக்கிறது, இதெல்லாம் பண்ணால் தான், சில பேர் வந்து இப்படி பண்ணால் தான் எனக்கு படிப்பு ஏறும்னே சொல்லுவாங்க. நம்ம மென்டல்னு சொல்லிட்டு போவோம். அப்புறம் அட்டென்ஷன் ஸ்பேன், கவனத்தை செலுத்துகிற ஸ்பேன் வந்து நமக்கெல்லாம் இறைவன் 12 செகண்ட் கொடுத்துருக்காருன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு 8 செகண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 8 செகண்டில் நம்ம புரிஞ்சுக்கிறத விட அதிகமாகவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும் பத்தாது, கிளாஸ் ரூமில் கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்க முடியும், வெளி உலகத்தில் தான் நிறையா தெரிஞ்சுக்க முடியுன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்புறம் ஃபோனுடைய பேட்ரி இறங்குச்சுன்னா அவங்களுடைய டென்ஷன் வந்து ஏறிடும். அப்புறம் கடைசியாக எங்கள் டைரக்டர் சார் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, கம்பேர் பண்ணால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு இதில் அவங்க பொருந்துறாங்க? எல்லாத்துலேயும் பொருந்துறாங்களா? எல்லாத்துலேயும் பொருந்துறாங்க. அப்போது இது வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், ஒரு தொழில்நுட்ப கோளாறு, இல்லைனா மேனுஃபேக்சரிங். ஆனால் அதே நேரத்தில் நம்ம அவங்கள அப்படி விட்டுற முடியாது. இதென்ன ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினா வாங்கும்போதே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லிட்டு ரீசேல் பண்ணிவிட்டு வேறு வாங்க. நம்ம குழந்தைங்க இறைவனை விட அதிகமான பொறுப்பில் இருக்கிற பெற்றோர்கள் அப்படி தானேன்னு சொல்லி விட முடியாது. ஸோ அப்போ இவங்களை எப்படி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும்? இதை அதை பண்ணுனா எந்த குழந்தைங்களும் இன்றைக்கி பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம டீசெண்டாக விலகிட்டோம்னா அதை எப்போ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும். உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன், ஒருத்தரோட எப்படி பேசணும், எந்த எல்லையில் பேசணும், எப்படி வரம்பு விராமல் பேசணும், இந்த மாதிரி ஜென்ரலாக பேசிட்டாலே அவங்க லைஃப்பில் சந்திக்கிறவங்க கிட்ட அவங்க எப்படி பேசணுன்றதை அவங்களே தீர்மானிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், நம்ம குழந்தைங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக இல்லை. நைட் உட்காந்து ஃபோன் பார்க்காதேன்னு சொன்னால் எந்த குழந்தையும் கேட்காது. நைட் உட்காந்து ஃபோன் பார்க்குறதுனால உனக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கும். அதே நேரத்தில் இப்படி உட்காந்து லேட் நைட் ஸ்லீப்பில் இருந்தவங்க எத்தனை பேத்துக்கு கேன்சர் வந்திருக்குன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து காமிச்சு அவங்களோட இவங்களை பேசுகிறதுக்கான தருணம் ஏதாவது வரும்போது அதை ஆழமாக புரிஞ்சுக்கிடுவாங்க. காலையில் ப்ரஷ் பண்ணுன்னு சொன்னால் கூட தான் நமக்காக ப்ரஷ் பண்ணுவாங்க, ஏன்னா என்னமோ அந்த பல்லு நம்மளோடையதுன்ற மாதிரி. ஸோ ப்ரஷ் பண்ணலைன்னா என்ன இஷ்யூஸ் வரும்ன்றதை லெட் தெம் see, தானாக பண்ணுவாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ படிக்கணும், இது எல்லாமே வந்து காரணத்தோடு நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிட்டோன்னா தே வில் டூ இட். அப்புறம் டீம் ஒர்க், ஒரு வேலையை நானே செய்கிறதா இருந்தால் செய்வேன், இந்த அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க, இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்கலாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்றது இன்றைக்கி மென்டாலிட்டி. ஸோ ஒருத்தரோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி டீம் ஒர்க் பண்ணுறதுன்றதையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம பெற்றோர்களுடைய கடமை. அதுக்கப்புறம் நம்மளை புரிஞ்சுக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, சுற்றி இருக்கிறவங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இதை வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒரு ஸ்டடி சொல்லுவாங்க. அது இங்கே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த ஃபஸ்ட் இயரில் ஒரு பேப்பராகவே வரும். இந்த சீரியலில் அழுகிறவங்கள பார்த்து நம்மளும் உட்காந்து அழுகிறதுக்கு பேர் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஸோ அதை யோசித்து அனலைஸ் பண்ணி
நம்ம எமோஷன்ஸையும் சுற்றி இருக்கிறவங்க எமோஷன்ஸையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இதை நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ். நீங்கள் லைஃப்பில் பார்த்த நபர்கள், அவங்களோட நீங்கள் பழகின விதம், அதனால் உங்களுக்கு கிடைச்ச லெசன்ஸ், இது எல்லாத்தையும் பசங்களோட நம்ம உட்காந்து பேசினோம்னாலே அவங்களுடைய புரிதல் லெவல் வந்து நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்கள வந்து நான் சப்போர்ட் பண்ணவும் இல்லை, அதே நேரத்தில் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவே நான் இன்றைக்கி இந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். பட் இது எல்லாத்தையும் தாண்டி பிஃபோர் ஐ கன்க்ளூட், எங்கள் மங்கை ஏஞ்சல்ஸ் கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். போன தலைமுறையாக இருக்கட்டும், இந்த தலைமுறையாக இருக்கட்டும், இனி வரப்போகிற தலைமுறைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நான் சொன்னேன் இல்லையா, ஜெனரேஷன் கேப். அப்படி எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் மாறாத 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பெற்றோர்கள் நம்ம மேலே காட்டுற லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் கேர். இது எந்த தலைமுறையிலையும் மாறினதா சரித்திரமே இல்லை. அதே மாதிரி நம்பிக்கை துரோகத்தின் வலி, த பெயின் ஆஃப் பிட்ரேயல்னு சொல்லுவாங்க, அந்த வலியும் எந்த ஜெனரேஷன்லேயும் மாறலை. அதுக்கப்புறம் தி வேல்யூ ஆஃப் பீயிங் ட்ரூத்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுக்கான பலன்களும் எந்த தலைமுறையிலையும் மாறலை. த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தி பவர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் த பவர் ஆஃப் எஜுகேட்டர்ஸ். படிப்புக்கு இருக்கிற பவரும் படிப்பை சொல்லித்தரவங்களுக்கு இருக்கிற பவரும் எந்த ஜெனரேஷன்லையும் மாறலை, அது இனியும் மாறாது. இந்த நாளையும் உங்கள் எல்லாரோடைய மனதிலையும் நீங்கள் ஆழமாக பதிய வச்சிட்டிங்கன்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், ஹார்ட்டில் பதிய வைங்க, மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த நாளும் உங்கள் ஹார்ட்டில் தான் இருக்கணும். இந்த நாளும் உங்கள் ஹார்ட்டில் இருக்கணும். சர்வைவல் மோடை உங்கள் மைண்டில் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த செயலையும் உங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னாலும் அது சக்ஸஸில் தான் போய் முடியும். எதை எப்போ செய்யணும், எப்போ செய்யக்கூடாது, எங்கள் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணும்ன்ற ஃபுல் கிளாரிட்டியோட உங்கள் லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் கொண்டுட்டு போகலாம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் and may God bless you all and thank you.